ஹோட்டல் சாம்பா மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழாவா. இணைந்து வழங்குவோம் மான்ட்ராய் எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ, பவர்ட் பை காரிடர் நல்லெண்ணெய். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ராசி அண்ட் கோ, விவிடி பிரியம் சால்ட், ஷாஸ்வின் ஃபவுண்டேஷன், இன்டீரியர் அண்ட் டிசைனிங், அமிர்தாஞ்சன் காஃபி, மல்லிகார்ஜுனா சில்க்ஸ் காஞ்சிபுரம், ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். வா தமிழாவா நேர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியை இன்னைக்கு துவங்கலாம். பொங்கல் நாளே நமக்கு ஞாபகம் வருகிறது ஏறு தழுவுதல். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்யுது அப்படின்னு நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்ன இந்த வரிகளுக்கு ஏதுவாக ஒரு பெரிய போராட்டத்தை அமைதியாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தி காட்டணும். உலக லெவல்ல இப்படி ஒரு போராட்டம் நடக்குமா? ஒரு மக்கள் ஒன்று கூடி தங்கள் கலாச்சாரங்களுக்காக இப்படி ஒருமித்த கருத்தோட ஒரு பெரிய குரலை நாடு முழுக்க திரும்பி பார்க்க வைத்த ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம். அதனாலதான் ஒவ்வொரு பொங்கல் வரும்போதும் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு வரும்போதே அதை சார்ந்த எதிர்பார்ப்புகள் இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. அன்றைய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான சூழல்ல அந்த போட்டிகள் நடத்தப்பட்டது, அதில் இருந்த சவால்கள் என்ன, அதை எப்படி எதிர்கொண்டாங்க, அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் இந்த ரூல்ஸுக்கு தங்களை ஒரு இடத்துல இணக்கமாக்கிக்கிட்டு ஒரு போட்டிக்கு எப்படி தயாராகிறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கான தலைப்பு ஜல்லிக்கட்டு மாடுபடி வீரர்கள், அன்றைய தலைமுறையினர் வெர்சஸ் இன்றைய தலைமுறையினர். ஜல்லிக்கட்டுல ஒவ்வொருத்தருடைய பர்சனல் ரெக்கார்ட் சொல்லுங்க. திருச்சி மாவட்டம் 8 வருஷமா நான் வரைக்கும் ஒரு 650 மாடு பிடிச்சிருப்பேன். டால்மியா ஜல்லிக்கட்டுல வந்து 17 காலம் பிடிச்சிருக்கேன். அண்ணே நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் சன்னாவூரில் வந்து 32 காலை பிடிச்சிருக்கேண்ணே. ஒரே வெடிக்கையில் 32 மாடு பிடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு 3 காலம் யதார்த்தமாக உள்ளே போகிறப்ப ஆசையில் ஆர்வத்தில் உள்ளே போய்கிட்டே இருக்கிறப்ப என்ன அறியாமல் உள்ளே போகிறப்ப டிஷர்ட் கீழே கிடந்துச்சு. அதை எடுத்து போட்டு 10th படிக்கிறப்ப யாருக்குமே தெரியாமல் உள்ளே போயிட்டு 3 காலனே. இந்த வருஷம் பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா 11 காலனே. காலேஜ் ஃபஸ்ட் இயர் இப்போ படிக்கிறேன். 11 காலனே தானே ஹைலைட்டு. மதுரை மாவட்டம் மாடகுளம் கிராமத்தில் இருந்தேன். புதுக்கோட்டையில் 8 மாடு பிடிச்சி 3வது பிரைஸ் வாங்கினேன். இப்போ ஒரு 4 வருஷமாக நான் ஃபீல்டில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரு 120 காலையில் பிடிச்சி எங்கள் ஊருக்கு கொஞ்சம் பெருமை சேர்த்துருக்கேனே. சித்தப்பா வந்து மாடு பிடிச்சிட்டு இருந்தாப்புல. தொப்பி பால்னா எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். போன வருஷத்துமே ரெண்டு ஊரில் வந்து சிறந்த புடையக்காரன் வாங்கியிருக்கேன். ஆலத்தூர்ன்ற கிராமத்தில் 19 மாடு பிடிச்சி ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். நாமக்கல் மாவட்டண்ணே, என் பேர் கார்த்தினே. இது வரைக்கும் 21 ஊரில் ஸ்டேஜ் ஏறி இருக்கேனே. தரும்பூரில் 32 மாடு பிடிச்சி பைக் வாங்கியிருக்கேனே. 32. சேலம் மாவட்டங்கண்ணா, தமமட்டி. ஒரே ஒரு ஜல்லி மாட்டில் 37 மாடு பிடிச்சிங்கன்னா, அதுவும் மதியம் 2 மணிக்கு மேலே இறங்கி சாயங்காலம் 4 மணிக்கு உள்ள 37 மாடு பிடிச்சி சேலம் மாவட்டம் கலெக்டர் கையில் ஒரு பைக் வாங்கினா. 2 வருஷமாக தான் மாடு பிடிக்கிறேன். இப்போ இந்த வருஷம் அழுந்தூர் ஜல்லிக்கட்டில் 2024 11 மாடு பிடிச்சி சிறந்த மாடு பிடிக்கிறார். திருச்சி மாவட்டம் பெரியசூர் கிராமனே. சொந்த ஊரில் 17 மாடு பிடிச்சி பைக் வாங்கியிருக்கேன். ஊருக்கே தண்ணி காட்டின மாதிரிடா, எல்லாரும் நின்று விளையாட மாதிரி எவனுமே பிடிக்க முடியாது. அப்படி பிடிச்சேங்கிற அனுபவம் யாருக்கு இருக்கு? 2019 சக்குடியில் அஞ்சப்பர் காங்கம்னு ஒரு மாடு. அந்த மாடை நான் தான் பிடி, நான் தான் கடைசி பொறி. இதுவரை யாருமே அந்த மாடை பிடிச்சதே கிடையாது. சேலம் மாவட்டத்தில் வந்து செந்தாரப்பட்டி அவங்கள வந்து ஒரு மாடு ஒன்று இருக்கேன். எங்கேயுமே இன்ன வரைக்கும் பிடிப்பட்டதே இல்லைண்ணே. அண்ணனுக்கு கூட தெரியும். அந்த மாதிரியே நான் பிடிச்சேன், எங்கேயுமே கட்டவில்லை. அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் சரி, எங்கள் மாவட்டத்தில் சரி, இன்ன வரைக்கும் நான் வீம்புக்கு மட்டும் தான் மாடு பிடிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு மாட்டை நான் ஒரு வாடிக்கை பிடிக்க போனால் அந்த வாடிக்கு எந்த மாடு நல்ல மாடு வரும் அப்படின்னு நான் டார்கெட் பண்ணி தான் அந்த ஊருக்கு மாடு பிடிக்க போவேன். அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். வேற என் பேர் கண்ணை சார். இப்போ எல்லா பேரும் இத்தனை மாடு பிடிச்சிருக்காங்க, அத்தனை மாடு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ மாடு பிடிச்சது இல்லை. இவங்க வந்து எதுக்கு இவ்வளோ லீடிங்காண்டி பிடிக்கிறாங்கன்னா, அந்த காரு பைக்கு வாங்குறக்காண்டி தான் அப்படி பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம என் கணிப்பு என்னன்னா, இந்த காரு வாங்குற ஒரு மாடாக பிடிச்சா நம்ம பேர் நிற்கும்ல அந்த இடத்துல. அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு இன்னும் பிடிக்கும். நான் அவ்வளோ அதிகமாக மாடு பிடிச்சல, மாடு கம்மி தான் பிடிப்பேன். நல்ல மாடு பிடிச்சா நம்ம பேர் அந்த பழைய காலத்து மாதிரி இந்த மாடை பிடிச்சா இந்த ஊரில் இந்த பேர் பேசுவாங்க. அதனால எனக்கு வந்து சுத்த மாடு பிடிக்கும் எனக்கு ஆசை. போக்க மாடு அவ்வளோ பிடிக்கும். ஒரு மாடு 2 மாடு பிடிச்சாலும் அந்த அடுத்த அந்த வேடிக்கை வரைக்கும் அந்த பேர் நம்ம போய் பேசணும். அதனால பிடிக்கும். அதுதான் பழைய தலைமுறை மாடுக்காரங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். என்னன்னா, ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்கன்னா 50 மாடு வருதுன்னா 50ஐயும் பார்க்கவே மாட்டான். எந்த மாடு அந்த மாவட்டத்திலே ஃபேமஸான மாடு அதுக்கு நில்லு, அதை ஏறுவான். அவன் தான் பழைய தலைமுறை ஜல்லிக்கட்டுக்காரன். ஜல்லிக்கட்டுங்கிறதே வந்து முதல்ல மானத்துக்கும் வீரத்துக்குமான போட்டி தான் ஜல்லிக்கட்டு. மானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாடு வளர்க்குறவன் பார்த்தீங்கன்னா மாடு விடுவான். அவன் 1,50,000 பேர் இருப்பான். அவன் பெரிய மெராசாக இருப்பான். அவன் வசதி படைத்தவனாக இருப்பான். அவனுக்கு வந்து அந்த மாடு வந்து பேர் சொல்லி வரணும், ஜெயிச்சு வரணுங்கிறது அவனுக்கு மானம், கௌரவம். ஒரு இல்லாதவன், ஒரு ஏழை பாமரன் விவசாயி என்ன பண்ணுவான், அந்த மாட்டை அணைஞ்சிருவான். அதுதான் வீரம். இது ரெண்டுக்கும் சமமானது உயிர் தான். களத்தில் தோத்தாலும் உயிர் போயிடும், தமிழனுக்கு மானம் போனாலும் உயிரை விட்டுருவான். இது ரெண்டுத்துக்குமானது போட்டி தான்
இந்த ஜல்லிக்கட்டு. உங்களுடைய ரெக்கார்டுகளை சொல்லுங்க. எனக்கு ஜல்லிக்கட்டில் அழகுமலை திருப்பூர் அழகுமலை ஜல்லிக்கட்டில் தான் கண்ணு போச்சு, மாடு குத்தி தான் போச்சு. சிறந்த மாடெல்லாம் பிடிச்சிருக்கேன் நான். மதுரை மாட்டுத்தாவணி சம்பவம் நாச்சிமுத்து. நான் வந்து 2000 வந்து 32 மாடு படித்தேன். அப்போ வந்து நான் மாடு பிடிக்கும்போது 100 ரூபா 200 மாட்டுக்கு சாட்டுவாங்க. அப்பயே வந்து 7000 ரூபாய்க்கு மாடு பிடிச்சி அந்த ஓரளவுக்கு அன்னைக்கு நல்லா பேர் பட்டிருக்கோம். போன வருஷம் வந்து இந்த வயசுலயும் 9 மாடு பிடிச்சேன் எங்க பெருமைச்சேரி சிவகங்கை மாவட்டத்தில். மாட்டுல எந்த ஒரு கயிறும் இல்லாம நெத்திக்கு நெத்தியா பிடிக்கிற ஒரே மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தான். நாங்கள் சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி தங்கங்குளூர் சொல்லி வடமஞ்சி ரோட்டு பிடிக்கிறோம். எங்களுக்கு மணப்பாறையில் வந்து ஒரு தற்கொலைப்படைங்கிற பட்டம் கொடுத்தாங்க எங்களுக்கு. எதுக்காக? எந்த மாடாக இருந்தாலும் எங்கள்கிட்ட இது வரைக்கும் ஜெயிச்ச மாடல அண்ணன் குருவித்தர அண்ணன் இருக்கா இவருடைய மாடு அள்ளித்தர இளையநிலான்னு சொல்லி வந்தா தப்பாரு. சோளம்பட்டி தங்கண்டி மூலம் மட்டும்தான் பிடி போட்டுருக்கு, வேற யாரும் பிடிச்சதில்ல. அதனால அந்த எந்த மாடு போட்டாலும் சரி எங்கள்கிட்ட பிடிவோட மாடு இல்லை வடஞ்சல்லிக்கட்டில். திருச்சி பிராட்டி குட்டன் ஒரு மாடு ஒன்று இருக்குது. இது வந்து 92லேருந்து இந்த மாடு பாஞ்சிட்டு இருக்கு. நான் 97ல் பிடிக்கிறேன். 5 வருஷமாக அந்த மாடை யாரும் பிடிச்சதே இல்லை. நான் மட்டும்தான் அந்த மாடை பிடிச்சிருக்கேன். வேறு யார் பிடிச்சா அந்த மாடு உடம்புல வச்சுக்காது, எப்படி இருந்தால் குத்தி கீழே போட்டோம். நான் ஒரே அந்த மாடை பிடிச்சிங்க பிராட்டி குட்டன்ட்டு. சொல்லுங்கண்ணே, நீங்க பிடிச்ச மாடு என்ன? உங்க சவாலான மாடை சொல்லுங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மஞ்சள் விரட்டு நடக்குது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் முதல்ல வெளி விரட்டு 1, வாடி மஞ்சள் விரட்டு 1, எருது கட்டு 1, வட மஞ்சள் விரட்டு 1, 4 மஞ்சள் கலந்துட்டு வந்தேன். நான் 55 வயசு ஆகுது இப்போதைக்கு. வெளி விரட்டில் வந்து உரகாம்பட்டி சின்ன காலனாக கோயில் மாடு தான் தெளிவாக விளையாடும். அதை பிடிச்சது தல்லாம்பட்டி அருணாயிபுரத்தில் தல்லாம்பட்டியில் பிடிச்சிருக்கேன். அது ஒரு சாதனை. அதுக்கடுத்து வட மஞ்சட்டு மாடுனாக்க 16 மஞ்சட்டில் ஜெயிச்ச மாடு சக்கந்தி காளைன்னு. அவர் விரல்லாம் வெட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விரல்லாம் வெட்டி கோயிலுக்கு காணிக்க வைப்பார். என்னுடைய பிடி தான் ஒரு பிடி பிடிச்சிருக்கேன் அந்த மாடு சக்கந்தி காளை. நான் பிடிச்ச மாடு எந்த மாடுமே சோடைன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் எவ்வளவு மாடு பிடிச்சிருக்கீங்க? ஒரு 1500 மாடு மேலே பிடிச்சிருப்பேன். 1500. 33 வருஷமா மாடு பிடிச்சிக்கிறதுக்கு. எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா மாடு பிடிச்சாங்க. அதன் பிறகு எங்கள் தாத்தா பிடிச்சாங்க. எங்கள் அப்பா பிடிக்கிறத பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் மாடு பிடிக்க ஆசைப்பட்டேன். அது எங்கள் அப்பா வந்து தொகுப்பாளராக வர்ணனையாளராகவும் இருப்பார் ஜல்லிக்கட்டில். ஆமாம், நான் ஜல்லிக்கட்டில் 13 வயசு இந்த ரேஞ்செல்லாம் நான் இருக்கும்போது அந்த மாட்டை பிடிச்சா பிடிக்கலன்னா செத்து போ மைக்கிலேயே 20,000 பேர் இருக்கும்போது அப்படி தான் சொல்லுவார். அதை பிடிச்ச உடனே எது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது? மைக்கில் சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து நம்பர் தான் சொல்கிறாங்க. புடி மாடு நம்பரு அவ்வளோதான். அன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஏடிசி கணேசன் பையன்ப்பா மாட்டை பிடிச்சிட்டான். எங்கள் அப்பா உடனே வீதியில் இருப்பார். அடுத்த ஊரில் இருந்ததுன்னா அவன் பிடிச்சிட்டானாட்டுக்கு அவருக்கு ஒரு பெருமை. அங்கே அப்பாவுக்கு ரன்னிங் மாடு பிடிச்சா சூப்பர் இந்த மாடு பிடிச்சிட்டானுவாங்க. ஆனால் நின்று பாயிற மாடு 5 நிமிஷம் 10 நிமிஷம் களத்தில் நிற்கும். அப்போ தான் கேர்ள்ஸுங்க விசில் அடிப்பாங்க. அவங்கக்கிட்ட ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நின்று பாயிற மாட்டில் அப்போ போய் ஸ்கோர் பண்ணணும். அப்படியே ஒரு கை அப்படியே யாருக்கு காட்டணுமோ அப்படியே காட்டிட்டு அப்படி ஒரு ஸ்கோர் பண்ணிக்குவோம். இல்லை அது உண்மை, நான் அதெல்லாம் செஞ்சேன். அதனால் எனக்கு காதல் கடிதங்கள் அந்த காலத்தில். அப்போ ஃபோன் கிடையாது. கடிதம்லாம் கூட வந்தாங்க. எங்கள் மனைவி கூட பார்ப்பாங்க ரிலேவில். எனக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என் மனைவிக்கெலாம் கூட தெரியாது. ஆனால் ரிலேவில் ஆச்சுன்னா அதுக்கு என்னன்னு தெரியல. கட் பண்ணி கொடுத்துருங்க, கொஞ்சம் காப்பாற்றுங்க. அப்போ வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு காதல் கடிதம் என்ன உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸு 2 பேருமே காதல் கடிதம் கொடுத்துட்டாங்க. ஒரே ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒரே கிளாஸ்மேட், பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களே கொடுத்துட்டாங்க. எதை சூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் 2மே பிச்சுட்டு போயிடுச்சு. நீங்கள் இதை சூஸ் பண்ண வேண்டியதானே, எதுன்னு ஏன் விட்டீங்க? இல்லை, எனக்கு அந்த காலத்தில் எனக்கு அது மேலே எனக்கு காதல் பூரா ஜல்லிக்கட்டு மேலே தாங்க காதல் இருந்துச்சு. இப்போ அன்றைய மாடுபிடி வீரர்கள் இன்றைய மாடுபிடி வீரர்கள் அப்படின்னு வரும்போதே இந்த வர்ணனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மைக்கில் வந்து வர்ணனை பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய கலை. ஸோ அன்றைய காலகட்டத்தில் அந்த வர்ணனை எப்படி இருக்குது, யார் பேசி காட்டுவீங்க? ஜல்லிக்கட்டு வந்து ஒரு சிறப்பாக காமிக்கிறதே அந்த வர்ணனையால தான் சார். இப்போ எதுவாடியில் மாடு வரும், ஒரு மாடு வரதுக்கு முன்னாடி எனக்கு டோக்கன் வந்துடும். அந்த டோக்கனை நான் வாங்கி மைக்கில் பிடிச்சின்னா அந்த வர்ணனை பேசினா அந்த மாடு 5000 ரூபாய்க்கு விற்கிற மாடு 50,000 ரூபாய்க்கு விற்கும். 50,000 ரூபாய்க்கு விற்கிற மாடு 2 லட்சம் விற்கும். அது ஒரு வர்ணனையாளர் தான் முடியும். ஒரு மாட்டுக்காரன் மாடு பிடியக்காரனை உயர்த்துறதும் ஒரு வர்ணனையாளர் தான். ஒரு மாட்டை உயர்த்தி அவரை பெரியவராக்குறதும் வர்ணனையாளர் தான். உலகத்தின் விடிவெள்ளி தமிழகத்தின் கூரை தங்க தமிழா மன்னாதி மன்னா மாடு பிடிக்கும் மாவீரா மறவர்களும் போட்டும் மாணிக்கமே மதுரையை மீட்டெடுத்த சுந்தரபாண்டிய தென்னகத்தின் மன்னனே தென்பாண்டி சிங்கமே புரட்சி புயலே போர்பட தளபதியை அன்பு தம்பியை ஆட்சிப்படை தளபதியை நாட்டுக்கே நல்லவனே ஊருக்கே உத்தமனை உழைக்க தெரிந்த உண்ணவனே உன்னால முடியும் ஏறிப்பார். தங்க கட்டி சிங்க கட்டி மதுரை மண்ணா ஏறிப்பார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா களிமங்கலம் போலீஸ் பாண்டி மாடு வருது. மாட்டை பிடிச்சா ஒரு சைக்கிள். காவல்துறை மாடு சட்டப்படி குத்தி போடும், முடிஞ்சா பிடிச்சிப்பாரு. அடுத்தது அற மாடு ரெங்கராஜபுரம் சூறாவளி சுரேஷ் மாடுப்பா. ஒரே ஆளு பிடிச்சுக்க மத்த யாரும் தொடாத. ஒருத்தனுக்கு வழிவிடு. புடி சூப்பரா புடி வீரர் தூக்குறா. அந்த வீட புடிச்சா மாட தூக்கு வீரர் தூக்கிட்டு வா.
பரிசு வீரனு கொடுப்பான். கரெக்டாக பார்த்து கொடுத்தோடு சூப்பர் சூப்பர் கை தட்டுப்பா. அடுத்த மாடு சீட்டை கொடு. தொட்டு பாரு அரா பாயுது கட்டையில பாயுது. சூப்பர் தம்பி ஓடிக்க. ஓசியில ஓட்டு ஓடிடு தம்பி ஓடிக்க. கொஞ்ச நேரத்துல இங்கேயே ஜல்லிக்கட்டு நடந்த உணர்வை கொடுத்துட்டீங்க அப்படியே வந்து. சிவகங்கையிலேருந்து அண்ணே மகேந்திர பூபதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வடமாடு வஞ்சிரத்துக்கு பேசுவார். அது கொஞ்சம் தெரியும் பேசுகிறேன். கண்கள் முறைக்க, காது விடைக்க, கால்கள் நாளும் எட்டி உதைக்க, கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க, தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க, உள்ளை நிலங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க, கட்டுடன் மேனியாக காளைகள் களம் காண இருக்கிறது. கலராடை உடலணிந்து கண்கள் சிவக்க, கைகால் நரம்பு விடைக்க, எட்டடி எட்டி வைத்து எட்டித்துக்கும் தன் புகழ் பரப்ப, வான்முகம் பார்த்து வீரர்கள் வட்டமிட்டு திட்டமிட்டு கலகாட, வீரர்களும் தன் கட்டுடன் மேனியை கருதிரு நாயகனாக கலையை அடக்க காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிவகங்கை. அதாவது எந்த ஒரு சம்பவம் ஒரு தாக்கம் உங்களை மாடுபிடி வீரராக ஆக்கியது? நான் வந்து 10th படிக்கும்போது பசங்களோட கட்டடிச்சிட்டு ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறோம். அரியலூர் மாவட்டத்தில் மொரட்டுக்காலன்னு சொல்லுவாங்க. மொரட்டுக்கால அண்ணனை வச்சு தான் ஜல்லிக்கட்டே எங்களுக்கு என்னன்னு தெரியுது. 15 வயசில் நான் போய் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டேன், அப்பா எனக்கு மாடு பிடிக்கணும் ஆசையாக இருக்குது, நான் மாடு பிடிக்கணும் அப்படின்னு போய் கேட்டப்போ எங்கள் அப்பா இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை இது பண்ணிட்டாங்க. திரும்ப எங்கள் மாமாவோட திருட்டுத்தனமாக சரி எங்கள் மாமா எங்கள் ஊரில் எங்கள் அண்ணன் எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டில் மாடு வைக்க போகிறவங்களோட போயிட்டு அப்போ தான் நானும் பிடிக்கிற மாமா அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாவோட டீச்சரை கழட்டி என்கிட்ட கொடுத்தாங்க. நீ வாடா அப்படி தான் பிடிக்கணும் வரணும்னு சொல்லி என்னை முத வந்து சின்ன பட்டாக்காடுன்னு சொல்லி ஒரு ஊரில் மாடு பிடிக்க விட்டாங்க. அந்த ஊரில் தான் மொரட்டுக்காலையும் மாடு பிடிக்கிறாங்க. அவங்க தான் சொல்லி தராங்க எங்களுக்கு இப்படிலாம் பிடிக்கிறா, இந்த மாதிரி சின்ன சின்ன மாடாக பிடிச்சிக்க, அப்போ தான் கொஞ்சம் பெருசாகவே பெரிய மாடாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அப்போ தான் நான் வந்து 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாமுக்கே நான் போகல. நான் 10th ஃபெயிலு. திரும்ப அட்டம் அடிச்சு தான் பாஸ் ஆனமே. திரும்ப எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு என்னை போட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த ஜல்லிக்கட்டு அப்போ சின்ன வயசுல உங்களை ஈர்த்தது? எங்கள் அம்மா பிறந்த ஊர் சத்திரப்பட்டி. 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிற இருக்கையில் ஜல்லிக்கட்டு பார்ப்போம். எங்கள் கிராமத்தில் இருந்து கோயில் மாடு வச்சுருப்போம். அப்போ எங்கள் உறவினர்கள் எங்களை அழைக்க வரும்போது அந்த மாட்டுக்கும் வெத்தலை வச்சுட்டு போவாங்க. அந்த மாடை எங்கள் ஊருக்காரவங்க அங்கே கொண்டுட்டு வருவாங்க. அப்போ நம்ம மாடு எப்படா வரும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இருந்து நாளடைவில் அதை என்னை ஜல்லிக்கட்டில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 9th 10th படிக்க ஆரம்பிக்கையில் பேக்குள்ளே ஒரு வேறு கலர் ட்ரெஸ் வச்சுட்டு ஸ்கூல் போகாமல் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி பேக்கை ஒரு கடையில் வச்சுட்டு நான் ஜல்லிக்கட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு தெரியாமல் இப்படி ஜல்லிக்கட்டுக்கு போவேன். இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஒரு சிலங்களை கண்டுபிடிச்சிடுவார். போனது தெரிஞ்சு யாராலும் ஊருக்காரங்க வந்து பார்த்தவங்க சொல்லிடுவாங்க, என்னை மண்டையெல்லாம் உடச்சிருக்காரு, சூடெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் இதை என்னால் நிறுத்த முடியல. அது எனக்கு ரத்தத்தில் ஊறி போனது மாதிரி ஆகிப்போச்சு. அதில் இருந்து எனக்கு அந்த ஜல்லிக்கட்டு எனக்குள்ளே ஒரு அரும்பு முளைச்சது மாதிரி தோணுச்சு. சொல்லுங்க உங்களுடைய சிறு வயது அனுபவத்தை சொல்லுங்க. 5வது படிச்சிருந்தேன். ஊரில் டீ கடை இருக்கும். அந்த டீ கடைக்கு போகிறப்ப எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாடு பாஞ்சிச்சு, இந்த மாடை இவங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் காட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு. நான் திருச்சியில் காட்டூர். அங்கே வந்து இளங்கோன்னு ஒருத்தர் இருக்காப்புல, நல்லா மாடு பிடிப்பாப்புல. அவரை பார்த்து அங்கே டீ வந்து பெருமையாக பேசுவாங்க அவரை. மாடு அப்படி பாஞ்சிச்சிரா, சும்மா சொல்லக்கூடாதா இளங்கோ, அப்படி மாடு பிடிச்சா சொல்லுவாங்க. அந்த ஊக்கத்தில் ஆர்வத்தில் நம்மளுக்கு எண்ணங்கள் ஆரம்பிச்சிருச்சு மாடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதை ரசிச்சாக்கா அதை யாரும் விட மாட்டாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு போதை. அது அப்புறம் நான் மாடு பிடிக்க ஆரம்பிக்கிறேன். மாடு பிடிக்கிறப்ப இங்க என்ன வயசு அப்போ உங்களுக்கு? 13 வயசு. 13 வயசுல மாடு பிடிக்க மாடு பிடிக்கிறேன். அப்போ 5வது படிச்சுட்டு இருக்கேன் நான். அப்போ லாலுக்குன்னு ஒரு ஊர் போயிருக்கோம். அங்கே மாடு நல்லா விளையாடும். அந்த மாடை பிடிக்கிறோம். பிடிச்சி இங்கே வயிற்றுல கீழே மாடு பாஞ்சிருச்சு. மதியானம் 2 மணிக்கு மாடு பாஞ்சிருச்சு. ஐயோ எங்கடா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா விட மாட்டாரு, அடி பிச்சு போடுவாரு. அதுதான் நம்மளுக்கு பயம். மாடு பாஞ்ச கூட நமக்கு ஒன்றும் தெரில ஓடல. சரி வீட்டுக்கு போல பிடிச்சி அடி விட்டு மதியானம் மாடு பாஞ்சு நைட்டு 8 மணி போய் தையல் போடுறோம். அது பாருங்க இப்போ வந்து பார்க்குறேன் அது உள்ள காற்று ஏறு வாங்கிடுச்சு போலக்கு. இப்போ அந்த வலி இப்போ வலிக்க ஆரம்பிக்குது. அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் போலக்கு. எவ்வளோ மாடு அதுக்கப்புறம் பிடிச்சிங்க? நான் பிடிச்சி எப்படியோ 300-400 மாடு பிடிச்சிருப்போம் நாங்கள். 300-400 மாடு. அது ஒன்லி இந்த விளையாட்டு மாடாக பிடிப்போம். நான் விளையாட்டு மாடு பிடிப்பேன், போக்கு மாடு பிடிப்பேன். நான் கட்டையிலேருந்து மாடு பிடிக்க மாட்டேன். நான் விளையாட்டு மாடு போட்டி மாடு என்ன வித்தியாசம்? விளையாட்டு மாடுனா நின்று விளையாடும் மாடு. அந்த நின்று விளையாட மாடை பிடிக்கிறது தான் பயங்கர பேர். எப்படின்னா இப்போ ஒரு ஆள் சண்டை போனானாக்கா ஒரு 50 பேர் நிற்பாங்க. 50 பேர்த்த ஒரு ஆள் அடிப்பான் பார்த்தீங்களா, அந்த ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கு பார்த்தீங்களா 50 பேர்த்த. அது மாதிரி அந்த மாடு அவ்வளோ பேர்த்து சமாளிக்கும். அந்த மாடை பிடிக்கணும். அப்போல்லாம் விளையாட்டு மாடு நிறையா இருக்கும் பாயும். ஊருக்கு 50 மாடு இருக்கும் விளையாட்டு மாடு இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 மாடு பாயிறது பெரிய இதாக இருக்குது. அந்த மாடு பிடிச்சா பயங்கர பேர். அது மாதிரிலாம் நிறைய மாடு இருக்குது. ஒரு பிராட்டியர் குட்டன் இருக்குது. இவர் யாரும் பிடிச்சதே இல்லை. அதை நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பிடிக்கிறேன். அதை பிடிச்சி இதில் பாஞ்சிருச்சு மாடு. கீழே விழுந்து இதில் ஒரு 4 தையல், இதில் இன்னும் இங்கே ஒரு குத்து வந்துருச்சு. காற்று உள்ளே போய் இருக்குது. அது ஆப்ரேஷன் பண்ண இன்னும் பண்ணல. எல்லாம் 96ல் பண்ணுது. அது மாதிரி நிறையா குத்து வாங்கியிருக்கோம் மாட்டில். அண்ணன் பிடிக்கிறப்பலாம் நான் டவுசர் போட்டு வேடிக்கை பார்க்குறாள். இப்போயே வந்து டிஷர்ட் லோயர்னு போட்டு ஒரு டீமாகவே வருவாங்க. எங்களுக்கு ஒரு ரோல் மாடல்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க திருச்சியில். அண்ணன் இளங்கோன்னு அவர் தம்பி மனோ, செங்குறிச்சி பால்னு ஒருத்தர் உட முடியாமல் இருக்காப்புல அவர், கல்லுக்குழி சத்தி, இங்கிட்ட அரியலூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முரட்டுக்காலையெல்லாம் வாசப்படி நின்ட்டாப்புலன்னா தப்பு தப்பாது மாடு. அவரை பார்த்தா நாங்கள் வளர்ந்தோம். நான் வந்து ஒரு 9 வயசில் ஜல்லிக்கட்டுங்கிறத பார்க்க ஆரம்பித்தேன் சார். ஏன்னா எங்கள் ஊரில் ஸ்கூல் வந்து ரோட்டு மேலேயே.
ஒரு 40-50 மாடு நைட்டும் பகலுமா ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பவே நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு. நாளடைவுல ஒரு 12-13 வயசுல வந்து லால்குடிக்கே குடி போறோம் நாங்க. வீடு மாறி ஷிஃப்ட் ஆகி. அது நமக்கு ஒரு சாதகமாகி ஃபர்ஸ்ட்டு லால்குடி ஜல்லிக்கட்ட தான் நாங்க பார்க்குறேன். எனக்கு ஒரு 13 வயசு. கண்ணனூர்னு ஒரு ஜல்லிக்கட்டு. 10th எக்ஸாமு முடிச்சுட்டு டவுஸ் ரோடே போறோம். அந்த ஊர்ல தான் அட்டெம்ப்ட் ஒரு சின்ன கன்னுக்குட்டி பிடிக்கிறேன். தூக்கி உதைச்சு எறிஞ்சிருச்சு. அதுலேருந்து தொடர்ச்சியா எல்லா ஊர் ஜல்லிக்கட்டும் போவேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதே ஊர்ல அந்த வருஷம், அதே ஊர்ல அதுக்கு அடுத்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, அதே ஊர்ல நம்மள பேர் சொல்ற மாரி மாடு பிடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் திருச்சி, அப்புறம் மதுரை, அப்புறம் புதுக்கோட்டை இப்படியே ஒரு லெவலுக்கு மேல அப்படியே சுத்தி வர ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை மாடு பிடிச்சிருக்கீங்க நான் நீங்க? ஒரு 400-500 மாடு பிடிச்சிருக்கேன் சார். எனக்கு ஒரு 110 தையல் வரைக்கும் உடம்புல இருக்கு. வேற யாருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. எந்த ஒரு சம்பவம், எந்த ஒரு தாக்கம் உங்களை மாடுபிடி வீரராக மாற்றியது? நம்ம வேலூர்ல வந்து ரேஸ் தான் சார். எருதுகட்டு. ஒரு ஊர்ல மாடு எருதுகட்டு விட்றாங்கட்டாக்கா, ஸ்கூல் போகும்போது அப்போ 6வது 7வது படிப்பேன். ஸ்கூலில் கலர் துணி எடுத்துகிட்டு போயிடுவேன். எங்கன்னா ஒலிக்க வச்சா கூட யாருன்னா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், பனைமரம் இருக்கும். பனைமரத்தில் கொண்டு போய் இப்போ குருத்தில் பைய வச்சுட்டு கலர் துணி எடுத்து கீழே போட்டு கீழே இறங்கிடுவேன். அந்த துணி போட்டு எருதுகட்டு போவேன். எல்லா ஊர்லேயும் போய் யாருன்னா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அப்பா கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க, எப்பா உன் பையன் எங்கே போயிடும், ஸ்கூல் போயிடும், ஸ்கூலில் போயிடும், போய் மாட்டில் இருக்கிறான், போய் பாருப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, வாயை தட்டு தூக்கின்னு வருவார். வாயை மரத்தை அந்த கட்டையை தூக்கிட்டு வரும். பார்த்தோன்னு ஒரே ஓட்டம் ஓட்டுருவேன் குடுக்குன்னு. எங்கள் அப்பா என்ன பண்ணார், இவன் இருந்தால் அதிகமாக இந்த மாடு மூலிமா போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் பழைய இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு ஊருக்கே கொண்டு போனார். பழைய நினைவுலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுல இருந்துமே கொஞ்ச நாள் விலைக்கு இருந்தேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் மூலிமா வந்து ராம்நாட்டில் மருதனன்னு ஒரு அண்ணன் வாட்ஸ்அப்பில் ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. அவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசை, மாடு பிடிக்கணும் ரொம்ப ஆசைண்ணே அப்படின்னேன். சரி தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வேடிக்கை இது வரைக்கும் நான் ஜல்லிக்கட்டு நேர்லேயே பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னை கூப்பிட்டு போயிட்டாரு. ஈரோட்டில் வந்து ஒரு வேடிக்கை, பெரிய வேடிக்கை, அங்கேயே இறக்கிட்டார் என்னைய. வேடிக்கையில் போகிறேன் பாய்ச்ச. 2வது வேடிக்கை போகிறேன் குமரபாளையம், அங்கேயும் பாய்ச்ச. தொடர்ந்து அந்த வருஷத்தில் 3 வேடிக்கை போனால் 3 வேலுமே பாய்ச்ச. அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணே எனக்கு இந்த மாதிரி கட்டையில் ஏற்றி விட ஆள் இல்லைண்ணே அப்படின்னு. தம்பி இது வந்து பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்து படித்து புரிஞ்சுட்டு வர்றதுக்கு கிடையாதுடா, அனுபவத்தில் வர்றது, நீ அனுபவப்பட்டு நீ தரமா வா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையாண்டி தரமாக எல்லா ஊரையும் போயிட்டே இருப்பேன். வருஷம் போவேன், காயம்படும். 2வது வருஷம் போனேன், ஓரளவுக்கு மாட்டிலேருந்து நேக்கா எப்படி நழுவணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். 3வது வருஷம் போனேன், மாடு எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு மாடை பிடிச்சிட்டேன். மாடு பிடிச்சி மைக்கில் வந்து மாடு புடி மாடுன்னு சொன்னோன்னே அந்த சந்தோஷம் இன்னும் சொல்ல வாய்க்கு வரல சார். அந்த அளவு ஒரு சந்தோஷம் அந்த அன்னைக்கு வெளியே ஓவர் ஆயிடுச்சு சார் எனக்கு. அப்போத்துலேருந்து மாடு போகணும்னு சொல்லிட்டு எல்லா ஊர் வெடிக்கும் போவேன், நல்லா மாடு பிடிப்பேன். எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லுவேன், அப்பா இந்த மாதிரி மாடு பிடிச்சேன்ப்பா, இந்தாப்பா ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் ப்ரைஸ் கொடுத்து நீயே பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிப்பேன். பரவாயில்லடா இங்கிருந்து போயிருக்கேடா நீ, சூப்பரான்னு சொல்லிட்டு அன்றைக்கி எங்கள் அப்பா தட்டு கொடுத்தாரு. இப்போ அப்பா இல்லைன்றப்ப தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் எதனா ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தால் கொண்டு போய் அப்பாவை போட்டாண்ட வைப்பேன். எந்த ஊருக்கு போனாலும் ப்ரைஸ் வாங்கிட்டேனாக்கா வீட்டுக்கு கொண்டு வரும்போது என் தங்கச்சி இருக்காங்க, இந்த ப்ரைஸ் இந்த தங்கச்சிக்கு, இந்த ப்ரைஸ் இந்த தங்கச்சிக்கு, எதுவுமே வீட்டிலே வச்சுக்க மாட்டேன். 2 தங்கச்சி கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நம்ம வீட்டில் என்ன வேணுமோ அதை மட்டும் எங்கள் அம்மா வச்சுப்பாங்க. இப்போ எங்கள் கல்யாணத்துக்கு என்ன பண்ணாக்கா, எதனா 3 மாடு 4 மாடு பிடிச்சி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாக்கா 2 தங்கச்சிங்க இப்போ சரிபதியாக கொடுத்துட்டு இன்னும் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ மாடு பிடிச்சிருக்கீங்க? ஒரு 100-150 மாடு பிடிச்சிருக்கேன் சார். இவ்வளோ மாடு பிடிச்சிருக்கீங்களா? மறக்க முடியாத அனுபவம்னா நீங்கள் மாடு பிடிச்சதுல ஒரு அனுபவம் சொல்லுங்களேன். பெரம்பலூர் மாவட்டம் பெரியமாபாளையம் என் கிராமம் சார். எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து சேலம் மாவட்டத்துக்கு மாடு பிடிக்க எங்கள் ஊர்லேருந்து வருஷம் நடக்கிற திருவிழாவுக்கு போயிடுவாங்க. மாடு பார்க்க போவாங்க. 20 பேர் 30 பேர் 40 பேர் வண்டியில் பார்க்க போவாங்க. ஒரு ஊரில் மாடு பிடிக்கும் போது எங்கள் ஊருக்காரங்க ஏதோ மாடு பிடிச்சி பக்கத்து ஊருக்கும் அந்த ஊருக்காரங்களுக்கும் பயங்கர சண்டை. அப்போ எங்கள் ஊருக்காரங்கள ஓட அடிக்கிறாங்க எல்லாரும். நான் அப்போ தான் +2 முடிக்கிறேன். என்னடா நடந்துச்சுன்னு ஊரில் வந்து பார்த்தா எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து எல்லாம் கை காலெல்லாம் காயம், ஊரே ரொம்ப பரபரப்பு. பொம்பளை ஆளுங்க பூரா ஏன்டா உங்களுக்குலாம் தேவையில்லாத வேலை, எதுக்குடா ஜல்லிக்கட்டுக்கு போறீங்கன்னு எல்லாரும் சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ ஊரே ஒரு அமைதி மயானம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போ நான் நினச்சேன், சின்ன கிராமத்துக்காரன்னு தெரிஞ்சு பக்கத்து ஊர் கிராமத்துக்காரன் இத்தனை பேர் சேர்ந்து நம்ம ஊருக்காரனை அடிச்சிட்டானுவேன். இனி நம்ம யாருன்னு நம்ம ஊரையும் நம்ம பேரையும் நிலைநாட்டுறது தான் நம்ம வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்க்கமான வெறி. நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் பிளேயரு, ஒரு ஆர்மி செலக்ட் ஆகியிருக்கேன். ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடுவேன். ஸ்பெசிஃபிக்காக நல்லா ஃபார்ம் ஆகி அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஜல்லிக்கட்டில் இறங்கி நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 2000 மாடு பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக ஊர்லேயும் இருக்கேன். கிட்டத்தட்ட 130 குத்து நான் உடம்புல வாங்கியிருக்கேன். நான் அந்த ஊரை சொல்ல விரும்பலை. அந்த ஊரில் நான் ஒரு மாடு பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் எண்டில் போயிட்டேன். மாட்டுக்காரரு ஒரு 30 பேர் இருக்காங்க. மாடு அசந்துருச்சு. நம்ம மாட்டை பிடிச்சிட்டானே அப்படின்னு வாங்குறவ எடுத்துகிட்டு வந்து தலையில் வெட்டிட்டாங்க. இவத்துக்கிட்ட 36 தையல். நான் எந்த மாட்டை அடி வாங்கினோ அதே மாட்டை திரும்ப ஒரு ஊரில் ஒரு வாடியில் நான் நின்று இந்த மாட்டில் 7 வெள்ளியார் நகர் வைத்தேன். எங்கள் ஊரில் வந்து வான வேடிக்கைலாம் வெடித்தாங்க. எனக்கு ஆர்த்தி சுற்றி போட்டாங்க. ஓகே, எவ்வளோ வருஷமா இப்போ மாடு பிடிக்க ஆரம்பிச்சு? நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆகுது இப்போ?
இப்போ 22 வருஷமா மாடு பிடிக்கிறேன். இப்போ முடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஊர் பிரசிடெண்டா இருக்கேன். என்ன சின்ன பிள்ளையா போய் மாடு பிடிக்கிறான்னு சொல்றாங்க. ஒரே காரணத்துக்காக அவாய்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் மண்ணள்ளி கைத்தட்டி நெத்திக்கு நெத்தை ஒத்தைக்கு ஒத்த எந்த மாடெல்லாம் நின்று பார்த்துருவோம். பார்த்துருவீங்க. அந்த தில் இருக்கு. இன்றைய காலகட்டத்து மாடுபிடி வீரர்களா இருக்கிறதுனால ஒரு இடத்துல நீங்க மாடு பிடிச்சவனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் அந்த புகழும் எப்படி இருக்கு? சல்லிக்கட்டுன்ற அந்த வார்த்தையை வந்து சல்லி காசை பயன்படுத்தி தான் அந்த சல்லிக்கட்டுன்ற இதே உருவாச்சு. அதை எப்படி காலப்போக்கில் மாறிச்சுன்னா சல்லி பையன்ற மாறிச்சு. சல்லி காசுன்றது வந்து அப்படியே சல்லி பையன் தான் சல்லிட்டு போவான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் சல்லி ஆயிடுச்சு. காசை மாடோட கொம்புல கட்டி விட்டு அதை எடுக்கிறதா ஒரு எடுக்கிறது விளையாட்டா தான் இருந்துச்சு. அதோட கேமோட அந்த கால பரிசா இருந்துச்சு. அது சல்லிக்கட்டுன்னு சொல்லி கடைசியில் சல்லி சல்லி பையன் தான் பையன் ஜல்லிக்கட்டுக்கு போவான், அவன் படிக்க மாட்டான், ஊதாரி தான் அப்படின்ட்டுவான். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க எல்லா பசங்களுமே ஒரு டிகிரி இல்லை 1க்கு 2 டிகிரி படிச்சு தான் இந்த இடத்துல உட்காந்து மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே மாடு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து இப்போ MBA முடிச்சிருக்கேன். நான் MBA முடிச்சு ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு உங்களை இருக்கேன். உங்களை நோக்கி வைக்கப்பட்ட என்ன மாதிரியான அவமானங்களை நீங்க சந்திச்சீங்க உங்க வாழ்க்கை? வெளியே ஜல்லிக்கட்டுக்கு போனோம்னாலே அவன் ஜல்லிக்கட்டு வெளியூர் போறான்டா, அங்கே குடிச்சிட்டு போய் திரிவான்டா, அவனோட சேரான்டா, ஜல்லிட்டு போறான்டா, ஊதாரியை போயிடுவான்டா, படிக்க மாட்டான்டா அப்படின்னு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு படிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகவே வழிவகுக்குது. நீங்க ஒரு மாடுபிடி வீரர் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களை எல்லாரும் ஒரே பாராட்டினா கூட உங்களை நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன? பொண்ணே கொடுக்கல. பொண்ணே கொடுக்கல. பொண்ணே கொடுக்கல. சொந்த பந்தமே பொண்ணு கொடுத்தீங்க. செத்து விடுவான். ம். அப்படி பொண்ணே கொடுக்கல. அவங்க தரப்புல அது நியாயம் தானே? நீங்க மாடு பிடிக்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்ல, அப்ப அவங்க எப்படி பொண்ணு நம்பி கொடுப்பாங்க? எத்தனை ராணுவ வீரர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. இப்போ அவங்க கண்ணு தெரிஞ்சா இப்போ அங்கே போனால் என்ன நடக்க முடியல, அதில் இறந்து போகலாம். இப்போ அதுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பொண்ணு கொடுக்குறாங்க. நாங்கள் ஜல்லிக்கட்டு மாடு மட்டும் பிடிக்கிறதுனால என்ன ஏற போகுது? அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மாட்டு வெடிக்க போனால் குத்து போட்டுன்னு சொல்கிறீங்களே. இப்போ மோட்டார் ஓட்டுறோம், பைக்கில் டெய்லி போகிறோம், ஒரு எதிர்ப்பு ஒரு ஆக்சிடென்ட், அப்போ என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே எதிர்பாராமல் நடக்கும் விபத்துகள். ஆமாம். ஆனால் நீங்கள் விபத்தை எதிர்நோக்கி தான் உங்க விளையாட்டே இருக்கு. பார்த்தா ஒரு 1000 பேர் எடுத்தால் ஒரு 2-3 பேர் அவ்வளோதான் போயிருங்க. வேறு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பாக இது இல்லை. அவங்களுக்கு டாட்டா அப்படி ஒரு மாட்டு வெடிக்க போகிற அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்க இல்ல, மாட்டான். முன்னைய காலகட்டங்கள நான் சின்ன வயசுல இருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு வரும்போது நியூஸ்ல பார்த்தா இன்னைக்கு 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க வரும்போது தான் அப்புறம் இந்த சட்டப்படி இதை ரூல்ஸ் கொண்டு வந்து ஒரு வழிமுறைகளை மாத்தினாங்க. உங்க ஆதங்கத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வேற என்ன அவமானங்களை நீங்க சந்திச்சீங்க? 2011 நான் மாடு ஊற்றி சீரியஸாக இருந்து சாக பிழைக்க கிடந்தேன். ரயில்வே SA செலக்டடு நான். வீட்டில் இவன் சாக போகிறான்னு என்ன வையல. அப்போ வேலை ஓச்சேந்தே வந்தாங்க. ரன்னிங் அத்லெட் மட்டும் போகணும், புல்லப்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். 2011 கொசவட்டியில் வெதரில் குத்தி 23 மூட்டு 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. அடுத்த வருஷமே குத்துன மாட்டை வந்து பிடிச்சேன். 1 வருஷம் வீட்டில் இருந்து. 1 வருஷம் வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து இருக்கிற நல்ல மாடப்பெல்லாம் பிடிச்சேன். ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டி போடுறேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, சின்ன வயசில் 34 வயசில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கிறான், அவனுக்கு என்ன தெரியும், மாடு தான் பிடிக்க தெரியும், போக்கத்த பயலுக்கு பொறிக்க பயலுக்கு பூரா பயலையும் கூட்டிகிட்டு போய் மாடு பிடிக்க விடுவான், வேற என்ன சொல்லி கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை மக்கள் இடத்துல பரப்புறாங்க இதையே. ஆனால் ஜல்லிக்கட்டில் இருக்க எனக்கு தான் தெரியும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஒரு மாடு நம்மளை முட்டுதா, குத்துதா, கிழிக்குதா, உதைக்குதா, லெஃப்ட் பாயுதா, ரைட்டு பாயுதா, ஸ்பீடாக போதா, சிட்டிங்கில் நிற்குதான்னு எத்தனை டைம்களை வித்தின் செகண்டில் யோசித்து அந்த மாட்டை கட்டுற ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எங்கிட்ட இருக்குது, அந்த வலுவு இருக்குது, அந்த திறமை எங்கிட்ட இருக்குது. இந்த மக்களை ஆளுகிற சமூகத்தில் ஏற்படுற பிரச்சனையை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியோடு நான் வளர்கிறேன். எனக்கு இருக்கிற வேகம் எல்லாத்தையும் பிரதிபலிக்கிறதுக்கு நான் ஒரு தலைவராக போட்டிடுறேன். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சிக்கிற காரணத்துக்காக அவன் சல்லிப்பையா, அவனை நம்பி ஏன் ஓட்டு போட போறீங்க? உங்களை மதிக்க மாட்டான், திமிரா இருப்பான், வேட்டியை மடிச்சுக்கிட்டு தென்னாவட்டான் நினைப்பான், பொறுப்புனா என்னன்னு தெரியாது, மதிப்புனா என்னன்னு தெரியாது, அப்படிப்பட்டவனுக்கு வாக்களிக்காதீங்கன்னு பிரச்சாரமே பண்ணாங்க. ஆனால் எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் 129 தலைவர்களையும் அதிகபட்ச வாக்குகளை பெற்று ஜெயிக்க வச்சது இந்த ஜல்லிக்கட்டு தான். அந்த ஜல்லிக்கட்டுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். ஏன் அந்த மரியாதை இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதனால என்ன மாதிரி மரியாதை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சமூகத்தில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற அந்த மரியாதையும் அடையாளமும் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கல? ஒரு கபடி விளையாடுற வீரன் இன்னைக்கு மாவட்ட அளவில் ஜெயிச்சு, மாநில அளவில் ஜெயிச்சு, ப்ரோ கபடிக்கு போய் ஆல் இண்டியா கபடிக்கு ஆகி ஆளாயிரலாம். ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடியவன் ஜோனல் விளையாண்டு, டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டு, ஸ்டேட் பிளேயர் ஆயிரலாம். அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ரயில்வே துறையிலையோ அனைத்து வேலை TNPSC எக்ஸாம்லையோ ஒரு முன்னுரிமை உண்டு. ஆனால் மாடு பிடிக்கும் வீரனுக்கு எந்த அரசு பொதுத் தேர்வில் முன்னுரிமை உண்டு, எந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை உண்டு? இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். அன்னைக்கு மாடு பிடிச்சவங்க வாதியாரா இருந்தாங்களா, போலீஸா இருந்தாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு மாடு பிடிக்கிற பசங்க ஸ்கூல்ல வாதியாரா இருக்கான், காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கான், MBA முடிச்சிருக்கான், MCA முடிச்சிருக்கான், பின்னாடி ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், அத்தனை பேரும் படிச்சிருக்காங்க. நான் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலையை கொடுன்னு நான் சொல்ல வரல. போட்டியை நடத்துவதற்கு இவ்வளவு சிரமப்பட்டு அனைத்து நெறிமுறைகளையும் கொண்டுட்டு வந்த இந்த அரசானது இந்த போட்டியில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் ஒரு நெறிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து
அரசு வேலைவாய்ப்புகள் முன்னுரிமை கொடுத்தால் இந்த சமுதாயம் இந்த மாடுபிடி வீரனை இழிவாக பார்க்கக்கூடிய நிலை கண்டிப்பாக மாறும். இப்போ ஒரு கிரிக்கெட் ஆடும்போது ஒரு ஜோனல் போகிறான், அவன் வந்து டிஸ்ட்ரிக்ட் போடுறான், அடுத்து வந்து அவன் வந்து ஸ்டேட் போகிறான், அவன் நேஷ்னலில் போகிறான். கபடிக்கு அந்த மாதிரி இப்போ மாறிடுச்சு. கபடியும் இப்போ வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க. நீங்கள்லாம் ஏன் ஒருங்கிணைஞ்சு உங்களுக்குன்னு ஒரு பாடியை உருவாக்கி அதன் மூலிமா போனால் தானே அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அதுக்காக தான் சார் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அசோசியேஷன், ஜல்லிக்கட்டு அசோசியேஷனில் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலைகள் வழங்கணும். மற்ற துறையில் எல்லாருமே இருக்காங்க. இப்போ இங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்க டாக்டர், இன்ஜினியர், பல தரப்புக்கு இருக்கிற மரியாதை மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு தரமாட்டுக்கிறாங்க. அவங்கள விட நம்ம செல்வாக்கில் சென்ற இடம்லாம் சிறப்பாக இருக்கும். எங்கே போனாலும் வரவேற்புகள்லாம் நல்லா இருக்குது. வாழ்வாதாரம் உயர்வதற்கும் நம்மளுடைய வழிமுறை உயர்வதற்கும் வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம மனு எழுதி கொடுப்போம்னு சொல்லி அரசுக்கிட்ட கொடுக்கும்போது அரசு என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் 500 ஜல்லிக்கட்டு நடக்குது. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு 3 சிறந்த மாடுபிடி வீரர்களை ரெடி பண்ணோம்னா 5 15 1800 எம்ப்ளாயி எங்கேருந்து தர்றது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை சொல்லி அந்த காலகட்டங்களில் அதை தள்ளி வச்சாங்க. இதற்கான வேலைகளை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை அதை கையெடுத்து நடத்துச்சு. இதனுடைய விளைவுகளை வெளிப்படையாக சொல்லி இதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறும் கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதே ஒரு சில ஊரில் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நான் மாவட்டத்திலே சிறந்த மாடுபிடி வீரராக தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் எஜுகேஷனில் கம்மியாக இருக்கார். அவர் 10th குவாலிஃபைடு கூட இல்லாமல் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் போட முடியல. அப்போ 5000 ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு பூரா நடக்குது. 13 15 1800 எம்ப்ளாயி எந்த கிளர்க்கு போடுறது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை சொல்லி அதை தள்ளி வச்சு தான் எனக்கு தகவல் நல்லா தெரியும். ஒரு பக்கம் உங்களை திட்டினது ஒரு பக்கம், உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு மாடுபிடி வீரராக முதல் நாள் மாடை பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் ஊரில் நடந்து போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாராட்டும் அங்கீகாரமும் எப்படி இருந்தது? டீ கடையில் உட்காந்து ஒரு 10 பேர் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க சார். அந்த 10 பேரும் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது சொல்லுவாங்க, இந்த வர்றா நேற்று அந்த பையன் மாடு பிடிச்சான், சரியான பிடிச்சான், அருமையாக பிடிச்சான், இது மாதிரி நம்ம ஊர் பையலுக்கு ஒருத்தன் கூட பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க சார். பசங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க, கோயிலே தான் இருப்பாங்க. எப்படா வருவ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. உள்ள என்ட்ரி ஆனவண்டியும் பட்டாசு அடிப்பாங்க. பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அண்ணன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருச்சுடா இன்னைக்கு, அப்படி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். என்னோட 2வது தங்கச்சி கல்யாணத்துக்கு என் மாமா வந்து ராவணகுமார், எல்லாருமே படிச்சோட படிப்பு பேர் தான் போடுவாங்க. என் மாமா வந்து ராவணகுமார் மாடுபிடி வீரர்னு சொல்லிட்டு போட்டார் சார். சந்தோஷம் வேற லெவலாக இருந்துச்சு. அடுத்து சேவல் நெஞ்சு தூக்கி அப்படி கம்பீரமாக நடக்கிற மாதிரி ஒரு கெத்தாச்சு சார் இன்னைக்கு எனக்கு. இந்த காலத்து ஜல்லிக்கட்டு வீரர்கள் அந்த காலத்து ஜல்லி வீரர்கள் அப்படின்னு பிரிக்கும் போது என்னென்ன சவால்களை இவங்க எதிர்கொள்ளலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ உள்ள ஜல்லிக்கட்டு வாடி வந்து 5 அடி அகலம் இருக்கும். இப்போ உள்ள வாடி வாசல் 2 அடி தான் இருக்குது. அந்த 5 அடி வாடி வாசல்லே நாங்கள் மாடு பிடிச்சது விரட்டி பிடிப்போம். ஒரு மாட்டோட விட மாட்டோம், விரட்டி பிடிப்போம். இப்போ 2 அடி தான் இருக்குது. இங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் தான் நிற்கிறாங்க. நாங்கள் மாடு பிடிக்க வர்றப்ப கட்டைக்கிட்ட வந்தோம்னா, இப்போ ஒரு மாடு வருதுன்னா அந்த மாட்டோட ஊருக்காரங்க மொத்தமே உள்ளே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அப்படி இல்லை, வெறும் பிடிகாரர்கள் மட்டும்தான் வர்றாங்க. மாடுபிடி வீரர்கள் மட்டும் இருக்கிறப்ப என்னன்னா, ஒரு மாடுபிடி வீரனுக்கு தெரியும் நம்ம அடுத்த ஒரு மாடை பிடிக்கிறோம், அவங்க நம்ம ஊர் மாடை பிடிப்பாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து நம்மளை எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த வெளியில் இருக்க அந்த சாதாரணமாக இருக்கவங்க வந்து நம்ம மாடு பிடிபடக்கூடாது, ஊருக்கு போகிறப்ப வெற்றி பெற்று தான் போகணும் அப்படின்னால என்ன பண்ணுவாங்க, நம்ம மாடு பிடிக்க நிற்கிறப்ப நம்மளுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாடு வெளியே வர்றப்ப நம்ம படியை பிடிச்சி இழுத்துக்குருவாங்க. அந்த 1 செகண்ட் தான் நம்ம அதை ட்ரை பண்ணுறதுக்குள்ளே மாடு போயிடும். உடனே அப்படி மாடு வெற்றி பெற்றுச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. தெரிஞ்ச வீரர்கள் எல்லாமே யாரையுமே நம்ம பின்னாடி நிற்க விட மாட்டோம். நிற்க விடாமல் நம்ம அதை அவங்களையும் சமாளித்து இந்த மாடையும் சமாளித்து நம்ம பிடிக்கணும். இன்னைக்கு வந்து இவங்க ஜல்லி மாடு பிடிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து பேட்ச் பை பேட்சாக இறக்குறாங்க. இவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்குது. 1 ஹவருக்கு எப்படின்னு இத்தனை பேர் இறங்குறாங்க. இத்தனை மாடு தானே இந்த டைமுக்குள்ளே வருது. அது இல்லாமல் அந்த மாடு கொண்டு வரதுக்கு புறவாடின்னு இருக்குது. புறவாடி வெளியே வரும். அந்த காலத்தில் எங்களுக்கு புறவாடிலாம் கிடையாது. மாடு முன்னாடி தான் வரும், மாடு அதிலே தான் போவோம். இவங்க இன்னைக்கு 20 அடி போயிட்டு இவங்களை வெற்றி பெற்றதை அறிவிச்சிடுறாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. 2 கிலோமீட்டருங்கிறது 3 கிலோமீட்டர் போய் கொம்பில் இருக்கிற அந்த காலத்தில் வந்து சல்லி காசு, அப்புறம் நார், அப்புறம் துண்டு, அப்புறம் வெள்ளி ஏறினா கயிறு, அப்புறம் நகை, இப்படி அதெல்லாம் அவுத்துக்கிட்டு வந்தால் தான் வந்து மைக்கில் சொல்லி மாடு வந்து பிடி மாடு அப்படின்னா தான் அந்த மாடு பிடி மாடுன்னே இருக்கும். இந்த ஊர் மாட்டை நான் ஏறிவிட்டேன்னா இன்னொரு மாடு ஏறி வரும்போது ஏற்கனவே வேணும்னே எது மாட்டை கொண்டாந்து மேலே விடுவாங்க. இந்த மாதிரி பல சவால் இருந்துச்சு. அந்த சவால் வந்து தற்போதைய தலைமுறைக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு காவல்துறை இருக்குது, மீடியா இருக்குது, எல்லாமே சப்போர்ட் பண்ணி உடனே பார்க்குறாங்க. ஏதாவது வந்து அவங்க மிஸ்பிஹேவியரோ ஏதாவது ஒன்று ஃபவுல் பண்ணால் உடனே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு அந்த சவாலே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டர் போய் அவுத்துட்டு வந்தாதான் பரிசுனா, இன்னைக்கு விடுங்க 3 கிலோமீட்டர்ல 5 கிலோமீட்டர் கூட எங்க பசங்க ஓட தயாரா இருக்கானுங்க. ஆனா நீங்க அதை நடத்துறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அது ரூல்ஸ் மாறி போச்சு. அவன் வீரத்துல குறை வைக்காதீங்க. நீங்க எவ்வளவு சுதந்திரமா மாடு பிடிச்சிங்க, எவ்வளவு நிம்மதியா மாடு பிடிச்சிங்க, எவ்வளவு கெத்தா மாடு பிடிச்சிங்க. இன்னைக்கு இன்றைய மாடுபிடி வீரர்களை நான் அருகில் இருந்து பார்த்ததுனால சொல்றேன், அவங்களுடைய சுதந்திரம், வீரம் அத்தனையும் பறி போயிருச்சு. உள்ளூர் மாடோ ஏதோ ஒரு மாடு வருதுன்னா அந்த ஊர்க்காரங்களே புடியக்காரங்களும் அந்த பேட்சுக்கு வந்துடுறாங்க.
அந்த பேட்சுக்கு வரும்போது அவங்க ஊர் மாடுன்னு சொல்லிட்டு கட்டையை விலைக்கு விட தான் பார்க்குறாங்க. நம்ம பிடிக்கணும்னு சொல்லி போனாலும் விட மாட்றாங்க. அப்படி சொல்ல முடியாது சார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இன்னைக்கு 1000 போலீஸ் இருக்காங்க, காவல்துறை மேலே இருக்கிறாங்க, மீடியா இருக்கு, அரசு பல துறை அதிகாரிகள் எல்லாம் பார்வையில் தான் நடக்குது. அன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. எப்படின்னா ஜல்லிக்கட்டில் நம்ம வீரர்கள் உள்ளே இறங்கினோன்னே காலையை அவுக்கு வர்றாங்க. அவுக்கு வந்தோன்னா நம்ம மாடு பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மாட்டை. அவங்க போயிட்டு கால் பண்ணி இது மாதிரி எதுக்கு என் மாட்டை பிடிச்ச, யார் சொல்லி பிடிச்ச, வீம்புக்காக பிடிச்சியா, எதுக்காக பிடிச்சேன்னு கேட்குறாங்க. விருப்பப்பட்டு எங்களுக்கு மனசார தான் நாங்கள் மாடை பிடிச்சோம் காலை எப்படின்னு சொன்னோம்னா அவங்க மிரட்டுறாங்க. இப்போ சிசிடிவி கேமரா எல்லாம் நிறையா இருக்குது. கேமரா இருக்கிறதுனால அவங்க அடிக்க மாட்டாங்க, ஃபோன் மூலியமாக மிரட்டுறாங்க. சார், ஊரில் நடக்கிற அனைத்து சண்டையும் தீர்த்துக்கிற இடமா தான் ஜல்லிக்கட்டு அன்னைக்கு இருந்தது. பொண்ணுக்காக அடிச்சுக்குவான், சொத்துக்காக அடிச்சுக்குவான், மாடு வளர்த்ததில் அடிச்சுக்குவான், இவன் மாட்டை அவன் பிடிச்சிட்டுன்னு அடிச்சுக்குவான், வாடி வாசலில் கட்டையில் நிற்கும் போது பின்னாடி இருந்து இழுத்து விடுறதுக்கு ரெடியாக இருப்பான், ஆகாதவன் மாட்டு மேலே தள்ளி விட்டுருவான். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதையும் மீறி நீ மாடு கட்டிட்டு போனால் அருவாவில் வெட்டு விழுவோம். அதையும் தாண்டி நீ அங்கே போனால் இழுகயிறு அடிக்கிற இடத்துல 30 பேர் நின்று உன்னை 30 பேர் இழுகயிறால் அடிப்பான். நீ வந்து வில் பவரான ஆளா இருந்தா, மாவட்டத்தில் ஸ்டாண்டர்டான மாடுபிடி வீரனா இல்லாம இருந்தா, நீ உன் ஊரை தாண்டி அடுத்த ஊர்ல போய் மாடு பிடிக்க முடியாது. இன்னைக்கு அந்த பசங்க நினைச்ச இமயம் முதல் குமரி வரைக்கும் போய் மாடு பிடிக்கலாம். இங்க போய் மதுரையில் மாடு பிடிக்கலாம், நாளைக்கு அரியலூர்ல பிடிக்கலாம், நாளைக்கு தம்மம்பட்டியில் பிடிக்கலாம், நாளைக்கு நாமக்கல்ல பிடிக்கலாம். அன்னைக்கு பெருமாபாளையத்தை தாண்டி பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு சேலத்துல போய் மாடு பிடிக்க முடியாது. கொண்டு போடுவாங்க கொண்டு. சார், இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு, அதாவது கிரவுண்ட்ல மண் இருக்கு, இவங்களுக்கு நார் போடுறாங்க. அன்னைக்கு தந்தர மெட்டல் சார், தார் ரோடு, லாடம் கட்டின மாடு ரோட்டில் போச்சுன்னா தீ பறக்கும். அப்படியே அந்த மாட்டை நீ கட்டி 3 கிலோமீட்டர் போய் மாட்டில் இருக்கிற கொடி அவுக்கணும். மாடு போஸ்ட் கம்பத்தில் அடிக்குதா, தென்னை மரத்தில் அடிக்குதா, கேணியில் போய் தள்ளுதா, எந்த ஒரு கேப்பாருமே கிடையாது. எத்தனை பேர் வெட்டுவான்னு தெரியாது. சார், நான் ஒரு சேலம் மாவட்டத்தில் ஒரு மாடு, நான் அறியாத வயசில் ஒரு மாடு பிடிச்சி 6 வெள்ளியாருனா கயிறு, அந்த மாட்டை போய் தலைவில் நிப்பாட்டிட்டேன். நான் ஸ்கூல் சட்டையோடு இருக்கேன். அந்த மாட்டுக்காரங்க 30 பேர் என்னை அடித்து கீழே தள்ளி நான் ஜட்டியோடு கிடக்கிறேன். பனின்னு கிணின்னு எல்லாம் பிச்சு எரிச்சிட்டாங்க. அடியான அடிக்க இப்போ குருதி புனல் கமல் மாதிரி மூக்கு மோரையா குத்தி மூக்கெல்லாம் ரத்தம் ஊற்றுது. செத்து போயிட்டானு ஓரமாக தூக்கி போட்டு மாட்டை ஓட்டிட்டு போயிட்டான். மாட்டுக்காரன் என்னை கேட்பாரு இல்லை. ஒரு கம்மங்குள்ள அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு கைலியை வாங்கி கொடுத்து என்னை கட்டி காப்பாற்றி விட்டுச்சு. அப்பேற்பட்ட ஜல்லிக்கட்டுலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். நீ என்ன வீரியத்தை காமிச்சினாலும் அந்த வீரியத்தில் நாங்கள் மாடுபிடி வீரனா அந்த மண்ணில் நாங்கள் நின்று இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டை எடுத்துகிட்டு வந்து தான் உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். அந்த ஜல்லிக்கட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு குறை சொல்கிறீங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சாராயப்புத்து ஒட்டின ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை நான் மாடு பிடிக்க போகிறேன். மாடு பிடிக்க போகும்போது நான் அந்த ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த மாடு எங்களுக்கு போட்டி மாடு. அந்த மாட்டை பிடிக்க தான் அந்த ஏரியாவுக்கே போனோம். அந்த இடத்துல வந்து மாட்டுக்காரங்க ஒட்டு மொத்த பேர் ஒரு 15 பேர். நாங்கள் ஸ்டேஜில் மொத்தம் 3 பேர் நிற்கிறோம். வெடி போட்டு அந்த மாட்டை கொண்டு வராங்க. அந்த மாட்டுக்கு எனக்கும் ரொம்ப நாளாக போட்டி. ஜெயங்கோட்டில் வந்து சோளங்குறிச்சி கேடினி அந்த மாடு. அங்கே போகிறோம். அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டை நீ இந்த இடத்துல இந்த ஊரில் நீ மாட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்த நீ தாண்டிட்டானா அந்த இடத்துல நான் செத்து போகிறேன். ஆனால் அந்த இடத்துல நீ மாட்டை பிடிக்காம அந்த இடத்துல உன்னை வெட்டுவேன், அந்த இடத்துல நீ செத்து போறியா அப்படின்னு என்கிட்ட சவால் விடுறாங்க. அதே மாதிரி ஜெயங்கோட்டத்தில் இன்னொரு வேடிக்கைக்கு வந்து மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க போகிறோம். அங்கே போயிட்டு நான் மாட்டை வாழை எடுத்தால் மஞ்சு விரட்டில் வாழை பிடிச்சாகணும். வாழை எடுத்து அணைய போகிறேன். பின்னாடிலேருந்து வந்து மாட்டு மணியால் இருந்து அடித்தாங்க. அடிச்சுட்டு அந்த ஊரில் மொத்தம் ஊரே எப்படியும் ஒரு 100-200 பேர் இருக்கும். அன்றைக்கி நாங்கள் டீமாக தான் நாங்கள் போனோம். சும்மா போனோம். நாங்கள் ஒரு 25 பேர் இருந்தோம். அன்றைக்கி ஊரே சேர்ந்து எங்களை அடிக்க வந்துச்சு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜென்ரேஷன் வந்து அவங்க காப்பாற்றி விட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷன் அனிமோசம் 3 தடவை மொத்தம் 5 தடவை எனக்கு ஃபோன் கால் பண்ணி உன்னை வெட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு மாடுபடி வீரர்கள் அன்றைய தலைமுறையினர் வெர்சஸ் இன்றைய தலைமுறையினர், இதுதான் நம்ம பாதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக முடக்கத்தான் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் கோரிப்பாளையம் மணி அவர்கள் நம்மளிடையே வந்திருக்காங்க. மணி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இது வரைக்கும் மாடுபிடி வீரராக நீங்கள் களமாடி எவ்வளோ மாடுகளாக நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 1996ஆம் ஆண்டு வரை. இப்போ 2022 தான் நிப்பாட்டினேன். அதிக மாடு பிடிச்சதை கேட்டிங்கன்னா, கீழப்பட்டியில் கருவளம்பட்டின்ற ஒரு மாடு, மிகப்பெரிய ஒரு நல்ல மாடு. அது மாதிரி ஒரு 3 விளையாட்டு மாடு, கிட்டத்தட்ட 38 மாடு பிடிச்சிருக்கேன் ஒரே நாளில். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாவரம் 3க்கு 3 சிறந்த வீரர். இன்னைக்கு காரு பைக்கு போடுறாங்க. அன்னைக்கு போட்டிருந்தா என் வீட்டில் 55 கார் என் வீட்டில் நிற்கணும். அவனியாபுரத்தில் 11 மாடு பிடிச்சிருப்பேன். பாலமேட்டில் 8 மாடு பிடிப்பேன். அலங்காநல்லூரில் 22 மாடு பிடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பிடிச்ச சவாலான ஒரு காலை அப்படின்னு உங்களுக்கு இருக்கும்ல, நீங்களே பார்த்து இந்த காலை நின்று நம்மகிட்ட விளாண்டுச்சு அப்படின்னு பிரமிச்ச ஒரு காலை அப்படின்னா எந்த ஒரு காலை? கருவளம்பட்டி மாடுலாம் எங்கனையுமே பிடிபடாத மாடு சொல்லி பிடிச்சேன். மாட்டுக்கு மாடு சைக்கிள். மாட்டுக்காரவங்க ஒரு மாடு கொண்டு சாட்டுறாங்க, சைக்கிள் போட்டாங்க, பிடிச்சேன். அன்னைக்கு எத்தனை மாடு கீழப்பட்டியில் அதிக மாடு பிடிச்சதுல. போகிற மாட்டில் கொஞ்சம் ஸ்டைலாக போவேன்.
இந்த விளையாட்டு மாடு சுத்து மாடுலாம் நான் பார்க்க மாட்டேன். எல்லாமே மாடாக தான் மதிப்பேன். இப்போ அந்த மாதிரி உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சு இப்போ ஒரு 4000 மாடுகள் நீங்க பிடிச்சிட்டீங்க. ஆ. இப்போ 4000 மாடு பிடிச்சி இப்போ 2022ல இருந்து இப்போ மாடு பிடியில நீங்க இல்லையா? ஆமா. இல்ல. நீங்க நிறைய பேரை பயிற்சி கொண்டு உருவாக்குறீங்க இல்லையா? இதற்கு நோக்கமும் இலக்கும் என்ன? அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து நானும் மாடு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டவன். அப்போ இவங்களெல்லாம் யாரை பார்த்தேன்னா சும்மா சொல்லக்கூடாது. ஐயங்கோட்டை பாண்டித்துறனே, கண்ணனந்தல் சங்கு, மிகப்பெரிய எனக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாடுபிடி வீரர்கள், தென் மாவட்டத்தவே பதறவிட்டக்கூடிய ஒரு நல்ல நபர்கள், இரட்டையர் 2 அந்த மாதிரி காலையில் அப்படி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன். சில மாடுகளை பிடிக்கிறப்பேன், அவங்க கூடயே திரிவேன். கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் பழகிக்கிட்டேன். எவ்வளவு நாள் ஒரு மாடு பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பயிற்சின்னா எவ்வளவு நாள் கொடுக்குறீங்க? ஒருத்தவங்க சீக்கிரம் பழகிக்கிருவான், ஒருத்தன் கொஞ்சம் நம்ம பிரெயின் வாஷ் பண்ணுறதுலையும், கொஞ்சம் அவனை கொஞ்சம் வீரமாக பேசுறதுலையும், சொல்லி புரிய கொஞ்சம் வைக்கிறது. சொல்லி புரிய வைக்கிறது. அவன் என்ன ஸ்டைலில் இருக்கான், என்ன அவனுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைய அந்த உட்காந்துருக்கான் அந்த பையனுடைய அம்மாலாம் என்கிட்ட கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கேன், நான் ஒரு வீரனாக தான் பார்க்கணுமான்னு. காரு வேணும், பைக்கு வேணும், கவர்மெண்ட் வேலை வென்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு வீரன் உயிரோட நலமா அந்த தாயிட்ட போய் சேர்றானான்றதான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏன்னா அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கத்துக்கிட்டதை கடத்தணும்னு நினைக்கிறது ஒரு பெரும் முயற்சி. வா தமிழாவா நிகழ்ச்சி சார்பா உங்களை மனசார நான் பாராட்டுறேன். நான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் நடத்தி ஒரு அமைதியான முறையில் நமக்கான கோரிக்கையை மீட்டெடுத்தோம். இந்த போராட்டம் நடந்து 2017 நடந்துச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் நமக்கான சட்ட உரிமையை மீட்டெடுத்து ஒவ்வொரு வருஷமும் இப்போ முறைப்படி சட்ட முறைப்படி நடக்குது இல்லையா? இந்த 2017க்கு பின் 2017க்கு முன் என்னென்ன மாற்றங்கள் பொதுமக்கள் மனசுல மாறி இருக்கு? இந்த பீட்டாங்கிற அமைப்பு உள்ள வந்ததுல நமக்கு ஒரு பெரிய பயன் என்னன்னா, ஜல்லிக்கட்டுனா என்ன, அப்ப மாடு வளர்க்குறனா என்ன, அந்த மாட்டுல இவ்வளவு இருக்கா அப்படின்னு பட்டி தொட்டி எங்கும் நல்லா படிக்கிற ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் பெரிய பெரிய படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு மத்தியிலையும் அது ரொம்ப அளவு ரீச் ஆகி அவங்க மாடு கண்டுன்னு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இன்ஜினியர் மாடு வளர்க்குறாரு, டாக்டர் மாடு வளர்க்குறாரு, அனைத்து துறையில் இருக்கவங்களும் மாடு வளர்க்குறாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு 400-500 ஜல்லிக்கட்டு நடக்கிற முதல் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிடுச்சு. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் தான் நான் முதல்ல ஜல்லிக்கட்டு களத்துக்குள்ள வந்தேன். முதல்ல தமிழனுடைய பண்பாடு, வீரம், கலாச்சாரம் பாதிக்கப்படுதுன்னு மண்டையில உரைச்சு நாமக்கல் மாவட்டத்தில் தனியாளா முதலா நின்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தை 2017ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆவது நாள் நாமக்கல் மாநகரத்தையே சுற்றி காளைகளை பிடிச்சு, அன்னைக்கு என்கிட்ட காளை கிடையாது, ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. காளை வச்சிருக்க உரிமையாளர்கிட்ட போய் நேரடியாக அணுகி காளைகளை நேரடியாக அழைச்சி வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அந்த ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் தொடர்ந்து 9 நாட்கள் போட்டிருந்த சட்ட வேஷ்டியை மாற்றாம அதே இடத்துல அமர்ந்து நடத்தினோம். அதன் மூலமாக இன்னைக்கு நான் உள்ள வந்து 11 காளை வளர்த்துறேன். என்னுடைய மாடு கட்டப்பா 2 இறந்துருச்சு. அந்த மாட்டோட நினைவா அதே பேர்ல அதே இறந்த தேதியில ஒரு மாபெரும் ஜல்லிக்கட்டை கடந்த மார்ச் 2ஆம் தேதி நடத்தினேன். ஒரு சாதாரண ஜல்லிக்கட்டுக்கு சம்பந்தமே இல்லாத நானே இதற்கு முழுசா சாட்சி. உள்ள வந்து ஜல்லிக்கட்டை தனியா நடத்தி இருக்கிறேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறமா சென்னையில் வந்து இப்போ நாங்கள் மாடு வச்சுருக்கோம், 10 மாடு கிட்ட வச்சுருக்கோம். இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறமா அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் இது சரௌண்டிங்கில் இப்போ நாங்களே ஒரு 10 மாட்டுக்கு மேலே எடுத்து கொடுத்து லாஸ்ட் 3 இயர்ஸாக சிறந்த முறையாக ஜல்லிக்கட்டில் பங்கேற்குது. ஜல்லிக்கட்டு போராட்டம் காளை வளர்ப்பை தாண்டி ஒரு டேட்டு போட்டால் கூட இன்னைக்கு ஜல்லி மாட்டு டேட்டு போடணும். ஒரு பஸ் டிராவல்ஸ் பெரிய லெவலில் 1 கோடி ரூபா செலவு பண்ணி டிராவல்ஸ் போட்டாலும் பின்னாடி ஒரு ஜல்லிக்கட்டு படம், ஒரு கோலிசோட கம்பெனி ஆரம்பிச்சா ஜல்லிக்கட்டு போட்டோ, இப்படி விளம்பர ரீதியாக கூட மக்கள் மனசுல ஈஸியா போய் சேர இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. உலக லெவல்ல ஜல்லிக்கட்டை ஒரு அங்கீகரிக்கக்கூடிய விளையாட்டாக எடுத்துட்டு போறதுல என்ன சிரமம் இருக்கு? ஏன் நம்மளால பிரபலப்படுத்த முடியலன்னு நினைக்கிறீங்க? எல்லா ஊர்லேயுமே வந்து விளையாட்டு போட்டி இருக்குது சார். இப்போ கிரிக்கெட் இருக்குது, கபடி மேட்ச் இருக்குது, ஹாக்கி இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, எல்லா மேட்சும் இருக்குது. இதில் யார் சிறந்த நல்ல வீரர், நல்ல பாடகர் பாடட்டாக்க நிறைய விருது கொடுக்குறாங்க. இந்த ஜல்லிக்கட்டில் நல்லா சிறந்த மாடா எத்தனை மாடு பிடிக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் தேர்ந்தெடுத்து அத்தனை வீரர் மிஞ்சி போனால் ஒரு 100 வீரர் வருவாங்க, வருஷத்துக்கு வருவாங்க. அந்த 100 வீரருக்கும் வருஷத்துக்கு ஒரு சிறந்த மாடு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு மாதிரி கொடுத்தா அது ஒரு நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த கடை விருது வழங்கும் விழாக்களை நம்ம ஊக்குவிக்கலாம். ஸ்பான்சர் கிடைக்கணும் சார். இப்போ யுவா கபடி எப்படி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ப்ரோ கபடி எப்படி பெரிய பெரிய
தொழிலதிபர்கள், பிரைவேட் கம்பெனிலாம் எப்படி இருக்காங்களா, இது வந்து கிராமத்திலே தான் இந்த ஜல்லிக்கட்டு இருக்குது சார். யூனிட்டியாக சேர முடியல. ஒரு கிராமத்தில் 20 லட்ச ரூபா பணம் சேர முடியல, அடுத்த கிராமத்துக்கு 20 லட்ச ரூபா சேர முடியல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க சிறந்த மாடுபிடி வீரர்கள், சிறந்த மாடுபிடின்னு ஒரு 500 மாடுபிடி வீரர்களை தேர்வு பண்ணி பிரைவேட் கம்பெனியில் ஸ்பான்சர் பிடிச்சி பெரிய லெவலில் நம்ம வர்த்தக லெவலில் அவங்க ஸ்பான்சர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பிரபலமாக உலகம் பூரா போய் சென்று சேருங்கிறதுல ஒரு இது. தமிழக அரசு இப்போ ஜல்லிக்கட்டை ஒரு அடுத்த முறையாக முன்னெடுத்து கொண்டு போகணுன்ற ஒரு இதை கையில் எடுத்து இப்போ மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு ஸ்டேடியம் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டேடியம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்துனாங்க. இதே மாதிரி ஸ்டேடியம் சென்னையிலையும் கொண்டு வரணும். ஜல்லிக்கட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஸ்டேடியங்கள் அமைச்சு அரசு இதை முன்னெடுத்து ஜல்லிக்கட்டுங்கிறத ஒரு ஸ்டேடியம் லெவலில் ஒரு மேட்ச் மாதிரி பண்ணி கொண்டு போனாங்கன்னா இது நாளடைவில் இன்னும் அது ரீச் ஆகும் சார். முதல்ல மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு நம்ம பொதுமக்கள், உற்றார் உறவினர்கள், நம்ம பசங்களுக்கு பெண்ணை கொடுக்க முன்வாருங்க. அது வந்தாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதனாலே பாதி பேர் விலகி நிற்கிறான். அண்ணா, நான் வந்து அரியலூர் மாவட்டம் மேலப்பலூர். எனக்கு வந்து இப்போ வயசு வந்து 19 ஆகுதுண்ணா. நான் வந்து ஜல்லிக்கட்டில் இன்வால்வ் ஆனது வயசு 10. என்னை அப்பயே வந்து இன்வால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இதுவரையும் மாடு பிடிச்சதில்ல. நான் வந்து ஜல்லிக்கட்டில் ஒரு காளையை வளர்க்குற ஒரு பெண்மணியாக தான் இருக்கேன். அப்படி ஜல்லிக்கட்டுக்கு போகலாம், மாடு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் மாமா இப்போ வரையுமே என்னை வந்து டெய்லி காலையில் டயர் பெரட்ட விடுவாங்க. மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்கே ரன்னிங் ஓட வைப்பாங்க, புஷ்அப் எடுக்க வைப்பாங்க, இந்த மாதிரி கபடி விளையாட வைப்பாங்க. நான் வந்து ஸ்கூல் விட்டு போயிட்டு வந்த உடனேமே என் காலைக்கிட்ட தான் போவேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறது என்னென்னா, பெண்கள் மாடு பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீரர்களோட அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து உட்காருவேன். மாடுபிடி வீரராக வந்து உட்காருவேன் நான். ரொம்ப சந்தோஷமா. அதாவது ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு மத்தியில் ஜல்லிக்கட்டு வீராங்கனையே அந்த பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. நீங்கள் பிடிக்கலைன்னா கூட பிடிச்ச அந்த வீரமும் நேரம் விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஒரு 10-20 மாடை பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பிள்ளை இன்னும் மாடுபிடி வீரனாகணும்னு சொல்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுமே பெருமைக்குரிய பிள்ளைகளாக தான் நான் பார்க்குறேன். இதில் ஏன்னா ஒழுக்கம் இருக்குது. ஒரு விளையாட்டை கற்றுக்கும் போது ஒரு ஒழுக்கம் வருது, உடற்பயிற்சி இருக்குது, நல்ல உணவு எடுத்துக்கணும், அதே நேரத்தில் கவனம், அதுமாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், எந்த நேரத்தில் எப்படி நம்மளை அட்டாக் பண்ண வருமோ அது சமயோஜித புத்தி, இது அத்தனையுமே இந்த விளையாட்டில் இருக்குது. என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா இதுக்கான அங்கீகாரம் உலக அளவில் இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த விவாதம் அதற்கான ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். மாடுபிடி வீரர்கள் அந்த காலத்து மாடுபிடி வீரர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலத்து மாடுபிடி வீரர்கள் வீரத்தில் குறைந்தவர்கள் இல்லை. இந்த வாரம் சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ராசி அண்ட் கோ வழங்கும் பட்டர்ஃப்ளை மிக்சர் கிரைண்டர், ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.